நமக்குள்ள இவ்வளவு குழப்பமான விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாததாலதான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். காலையில எந்திரிக்கணுங்கிற எண்ணம் மேல் மனசுல இருந்தது, நல்ல தூங்கணுங்கிற எண்ணம் ஆழ் மனசுல இருந்தது. தூக்கத்துல ஆழ் மனசு டாமினேட் பண்றதால மேல் மனசு அந்த முடிவை ஆழ் மனம் தூக்கி எறி ஒன்னும் பண்ண முடியல, தூங்கிட்டான். இப்ப நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வாங்க. மேல் மனம் உன்னை எழுப்ப நினைத்தது, ஆழ் மனம் உன்னை தூங்க வைத்தது. உன் எதிரி ஒருபோதும் வெளியில் இல்லை, உன் எதிரி உன் கூடவே தான் இருக்கிறார். உன் எதிரி உன்னோடுதான் வாசம் செய்கிறார். உன் எதிரிக்குத்தான் நீ சர்வ சக்தியும் அளிக்கிறாய். ஏன்னா ஆழ்மனம் அவ்வளவு பலசாலி. இப்ப இந்த ஆழ்மனத்தில் இருக்கிற எண்ணம் இருக்கு, இந்த எண்ணத்தை எப்படி வெல்ல முடியும்? சரி, இது இப்படி வச்சுக்கோங்க. நான் திரும்ப இன்னொரு செய்திக்கு போயிட்டு அந்த இடத்துக்குள்ள வரேன். ஜிப்பார் அப்படின்னு ஒரு சூஃபி ஞானி இருந்தார். அவர் பேர் என்ன? ஜிப்பார். அந்த ஜிப்பார் சூஃபி ஞானி என்ன பண்ணுவாரு, யாராவது வந்தா வா உட்கார் ஆரம்பிப்பார். என்ன ஆரம்பிக்கிறது? கச்சேரியா? வா உட்கார் ஆரம்பி அப்படிம்பார். அவன் எனக்கு என்ன ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னா ஒளரு ஒளரு அப்படிம்பார். அவன் அதுவும் தெரியலன்னா அவர் உளருவார். அமாவாசை சூரியன் வந்ததா, அது போச்சா, அந்த பால் விலை ஜாஸ்தியா போச்சா, தெருவெல்லாம் பெருக்கி ஒரே குப்பையாகி போச்சு, கோழி வந்து குட்டி போட்டுச்சு, சம்பந்தம் இல்லாம ஒரு லூசு ஒரு பைத்தியம் என்னென்ன உளருமோ அது மாதிரி ஒரு 45 நிமிஷம் உளருவார். உளறிட்டு ஆரம்பி. அவன் சொன்னான், நீ ஏதோ பெரிய ஞானி, 4 வார்த்தை புத்தி சொல்லுவேன் நான் வந்தேன், நீ என்னடானா இப்படி உளருங்கிறேன். அவர் சொன்னார், விட உள்ள முழுக்க நீ குப்பையா வச்சிருக்கும் போது நான் ஏதாவது உள்ள அனுப்ப முடியுமா? முதல்ல குப்பையை வெளியே கொட்டு, அப்புறம் தான் நான் அனுப்ப முடியும். ஆரம்பி உளறு. அவர் அதுக்கு ஒரு பேர் வச்சார், உளறல் தியானம். அதுக்கு என்ன பேரு? உளறல் தியானம். அதுக்கு பேரு ஜிபரீஸ். ஜிபரீஸ் அப்படின்னா உளறு. நான் வேடிக்கைக்கு சொல்லல, உங்க மனசுல இருக்கிற இறுக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் நோயாகுது. உங்க மனசுல இருக்கிற இறுக்கம் இருக்கு பாருங்க, அதுதான் கோபமாகுது. உங்க மனசுல இருக்கிற இறுக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் இயலாமையாகுது. நான் 2 சொல்லிடுறேன். நம்ம உடம்புல ஒரு இறுக்கம் இருக்கு, அது நோயாகுது. உடம்புல ஒரு இறுக்கம் இருக்கு, அது வலியா மாறுது. உடம்புலயும் எலாஸ்டிசிட்டி வரணும், மனசுலயும் எலாஸ்டிசிட்டி வரணும். 2க்கும் வழி பண்ணணும். உடம்புல எப்படி எலாஸ்டிசிட்டி கொண்டு வரலாம்? ஒரு யோகா பண்ணலாம், ஏரோபிக்ஸ் ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல பேட்மிண்டன் போய் விளையாடலாம், ஷட்டில் காக் போய் விளையாடலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். ஏதோ உடம்புக்கு ஒரு அட்டை. ஒண்ணும் இல்லைன்னா பழைய காலத்துல பஜனையில ஆடுங்கோ பாடுங்கோ கையை தட்டி ஆடுங்கோம்பா. ஏன் கையை தட்டி ஆடுங்கன்னா, நீங்க இப்படி கையை இப்படி தட்டி சப்ளை கட்டை இப்படி வச்சுக்கிட்டு அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணான்னு குதிக்கும் போது உங்க உடம்புல இருக்கிற இறுக்கம் போய் உடம்பு தளர்ந்து நீங்கள் நோயற்றவராக இல்லை வலியற்றவராக மாறுகிறீர்கள். You can live without pain. பல பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன் உடம்பெல்லாம் வலிக்குது? உடம்பு இறுகி போயிருக்கு. இந்த இறுக்கத்தை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு எலாஸ்டிசிட்டியை கொடுக்கணும். அதுக்கு ஆடணும் பாடணும் விளையாடணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும். அது மாதிரி மனசுல ஒரு இறுக்கம் இருக்கு. மனசுல இருக்கிற இறுக்கத்தை எப்படி வெளியே கொண்டாடுது அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன? உளரணும். ஆனா ஒண்ணுங்க, எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன் நாங்க மைக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு மனசுல இருக்கமே இருக்காது. நாங்க ரொம்ப ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஏன் என்னன்னைக்கு நினைக்கிறோமோ அன்னன்னைக்கு எல்லாரும் சொல்லி முடிச்சிடறோம்ல, அது ஒரு பெரிய குடுப்பனை தானே. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா ஒரு 40 நிமிஷம் உங்களுக்கு என்ன தோணுதோ அவ்வளத்தையும் தனியா பேசலாம். என்ன பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைப்பான், சுகி சிவன் பேச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தனியா பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு அவன் தப்பா நினைச்சா என்ன, இல்லாட்டி மட்டும் உங்களை பத்தி ரொம்ப உயர்வா நினைக்க போறான். என்ன முன் நினைச்சு போற விடுங்க. நீங்க ஒரு 45 நிமிஷம் என்ன உளரணும்னு நினைக்கிறோமோ அதை டெய்லி உளறிட்டா மனசுல இறுக்கம் இருக்காதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இதுக்கு பேர் என்ன? ஜிப்பரிஸ், உணரல் தியானம் அப்படின்னு பேர். நீங்க மனதோட வலிமை இருக்கு, சாதாரணமான வலிமை இல்ல. மனதனுடைய வலிமை பிரமிக்கத்தக்க வலிமை மனசோட. நான் ஒரு செய்தி சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, மனம் எவ்வளவு வலிமையானதுன்னு. தீபக் சோப்ரா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு பேஷண்ட பத்தி குறிப்பிடுறாரு. ஹெரால்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு பேஷண்ட பத்தி நாகூர் ரூமியோட புத்தகத்துல அதை எடுத்து எழுதுறாரு. இந்த ஹெரால்ட்ங்கிற பேஷண்ட் டாக்டர் வந்து பாக்குறாரு. அவர் மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டவர். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் முதலிய வாங்கிட்டு வெளியே வந்துட்டவர் மிலிட்டரியை விட்டு. அந்த பேஷண்டோட பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு
அத டாக்டர் இப்படி பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க ஷாக் ஆயிடக்கூடாது அப்படின்னு. நீங்க ஷாக் ஆயிடக்கூடாது, ஒரு விஷயம் சொல்லணும். அந்த பேஷண்ட் கேட்டான், என்ன சொல்ல போறீங்க? பிளட் யூரியா நைட்ரஜன் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? அது ஏகத்துக்கு இருக்குன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? டாக்டர் ஷாக் ஆயிட்டு, ஆமா அது ரொம்ப ஆபத்தானது. நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யாரு? பேஷண்ட் சொல்றான். டாக்டர் பால், நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது எனக்கு இப்ப புது பிரச்சனை இல்லைங்க, அது ஒண்ணும் நியூ ப்ராப்ளம் இல்ல. அப்படியா? எவ்வளவு வருஷமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்? ஒரு 40 வருஷமா நமக்கு கூடவே தான் இருக்கு. டாக்டர் அவனை ஒரு மாதிரி பார்த்தார். நீ உண்மை சொல்றியா போய் சொல்றியா? நான் மிலிட்டரி விட்டு ஏன் வெளியே வந்தேன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய கதை. அவன் சொல்றான், ஒரு பெரிய கதை. அவன் பொண்ணு கூட வந்திருந்தா. இவ்வளவு வேணா கேளுங்க, என் பொண்ணு இவ்வளவு கேளுங்க அப்படின்னு. என்னம்மா? அப்பாவுக்கு மிலிட்டரியில இருக்கும் போது பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. BUN பிளட் யூரியா நைட்ரஜன் கணக்கு பார்த்துட்டு எவ்வளவு இருக்கணுமோ அத மாதிரி 8 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. 8 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இவர் உயிரோடு இருக்கிறது கஷ்டம், அதனால இவரை நீங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்புங்கன்னு மிலிட்டரி டாக்டர் சர்டிஃபை பண்ணி அப்பாவை அனுப்பிட்டாரு. அனுப்பும் போதே சொன்னாரு, நீ ஒரு 2 வருஷம் உயிரோடு இருந்தா பெரிய விஷயம்பா, அதுக்குள்ள லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னாரு. எங்க அப்பா 2 வருஷம் ஆன உடனே மறுபடியும் அந்த டாக்டரை பார்க்கலாம்னு போனாரு. டாக்டர் போயிட்டாரு. எங்க அப்பா அது இருக்குது என்ன கூட போனா கூட போயிட்டு போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு ஒரு 5 வருஷம் அதோடய ஒரு பாட்டுக்கு இருந்தாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு வீட்டுல ஒரு நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போனது, மறுபடியும் ஒரு டாக்டர் போய் காமிச்சோம். அவரு பார்த்து இதே மாதிரி பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு, என்ன உனக்கு பிளட் யூரியா நைட்ரஜன் ஜாஸ்தியா இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப ஆபத்து, இப்ப இருந்தா. அவர் சொன்னாரு, எவ்வளவு வருஷம் சொல்ல போறீங்க, யோசிச்சு சொல்லுங்க. இவர் அவர் சொல்றாரு, யோசிச்சு சொல்லுங்க. ஏன் அவ்வளவு வருஷம் தான் நீ இருப்ப, அதனால சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லு. அவர் இப்படியே யோசிச்சுட்டு, என்னோட கணிப்புல சார் நீங்க இன்னும் மிஞ்சி போனா ஒரு 2-3 வருஷம் இருந்தா பெரிய விஷயம் அப்படின்னார். எங்க அப்பா அதுக்கு 5 வருஷம் விட்டுட்டு அவரை போய் பார்த்தா அவர் போய் அதுல எங்க அப்பா முடிவு பண்ணார், என்ன நிறைய டாக்டர் அனுப்புறது நல்லா இல்ல அப்படின்னு முடிவு பண்ணி எங்க அப்பா டாக்டர் பாக்குறத நிறுத்திட்டாரு. இப்ப 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். இவர் சொன்னார், நீ இப்போதைக்கு போக மாட்ட, ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒண்ணுமே ஒண்ணு சொல்லல, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இது மெடிக்கல் மிராக்கிள், இது மெடிக்கல் மிராக்கிள். நான் உன்னை வச்சு சில டெஸ்ட் பண்ணணும், நீ எப்படி இருந்தேன்? அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க. இந்த பதில் சாதாரணமான பதிலே இல்லை. என்ன? எனக்கு என்னமோ ரத்தத்துல கோளாறுன்னு உங்களை மாதிரி பைத்தியம் பிடிச்ச டாக்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நான் தெளிவா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நான் தெளிவா இருக்கிறேன். தீபக் சோப்ரா முடிக்கிறாரு, உங்களுக்கு நிஜமாவே உடலில் பல கோளாறுகள் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை என்கிற மன எண்ணம் வந்துவிட்டால் அந்த நோய் இல்லாதவர்களாகவே நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். என்ன கெட்டு போய் சுகர் இருக்கு, அது நம்மளை விட்டா வேற எங்க போய் இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். பிபி என்ன கெட்டு போச்சு, அது பாட்டுக்கு இருக்குமே. அதை வச்சுக்கிட்டு அதுக்கு ஸ்வீட் சாப்பிடுங்க நான் யோசனை சொல்லல, அது ரொம்ப அயோக்கியத்தனமான யோசனையா போயிடும். ஆனா இப்ப சொல்லட்டுமா, இந்த நாட்டில் சார் நோயால் இறந்தவர்களை விட நோய் பற்றிய பயத்தால் இறந்தவர்கள் அதிகம். நோயால் இறந்தவர்களை விட நோய் பற்றிய பயத்தால் இறந்தவர்கள் அதிகம். இதை புரிஞ்சுக்கிட்ட போறதா? சரி, இருக்கு இருந்துட்டு போட்டோம், அது பாட்டுக்கு ஒரு நோய் இருக்கு, என்ன கெட்டு போச்சு.